இந்த பிரெஸ்ட் மில்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அது வந்து திரிஞ்சு போயிடுறது அது மாதிரிலாம் சொல்லுவாங்க, இல்லை ரொம்ப கட்டிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரோஸ் பண்ணி வைக்கணும், அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது வந்து உங்கள் கையில் வரதாகட்டும், அதுலேருந்து நீங்கள் ஜுவல்லரி பண்ணுறது எத்தனை நாள் எடுத்துப்பீங்க? ஸோ அந்த ஒரு ஜேர்னி சொல்ல முடியுமா? இப்போ பேரண்ட்ஸ் இந்த மோனோகிராம் மாதிரி we can create with the husbands, wives and babies first letter. ஆனால் we can do customization வரப்போ sky is the limit. Better I admit in the beginning itself, sorry இந்த மாதிரி ஆயிடுச்சு, I want to give the best, that is why I'm doing this அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிடுவேன். என்னெல்லாம் பண்ணுறீங்கம்மா இந்த ஏஜில், என்னென்னோ பண்ணுங்க போங்க அப்படின்னு ஃபேஸ் பண்ணுறதப்போ அது ஃபோனில் சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ அவங்க டேரெக்டாக வந்து கொடுக்குறப்பவே சொன்னாங்க ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி வேறு சொல்ல முடியாது. ஒருத்தவங்க மேப்ஸில் இன்னும் அது அப்டேட் ஆகாமல் இருந்திருக்கு. அவங்க சுற்றி 4 வாட்டி வந்துட்டாங்க வீட்டுக்கு. பட் ஷி வாஸ் ஸோ ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஷி செட் மேபி I thought I shouldn't get this jewelry done and that is why this is happening. இவ்வளோதான் நான் ஓடுறேன், இதுக்கான ஃப்ரூட்ஸ் இன்னும் இதுக்கான பலன் தான் எனக்கு கிடைக்கும். if I run this much I will get this much. அந்த புரிதல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், you'll be satisfied. blaming themselves, ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி இல்லை நீங்கள் அவங்களால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப லிமிட்டாக பண்ணிட்டு இருப்பாங்க. லிமிட்டிங் ஃபேக்டராக அவங்களே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள்? நேச்சுரல்ஸ் அண்ட் மேஜிக் 20 தமிழ் பிரசன்ஸ் மேஜிக் பெங்கல் சீரீஸ்க்கு வரவேற்கிறது நான் உங்கள் விஜய் கண்மணி. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்க மாமாஸ் மில்கி லவ்வோட ஃபவுண்டர் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் பிரீத்தி விஜய். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். சூப்பர். ஸோ உங்களோட ஜேர்னி எப்போவுமே வந்து ஒவ்வொரு ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் ஜேர்னி இருக்கும். ஸோ உங்களோடது பார்க்குறப்போ பிகாம் படிச்சிருக்கீங்க, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரெஸ்ட்மில்க் ஜுவல்லரி வச்சு அதுவும் இந்த குறிப்பிட்ட ஒரு நீஷ் வச்சு ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு சூப்பரான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனே சொல்லலாம். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லேருந்து இந்த ஒரு கான்வர்சேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா மேம்? ஷூர். ஸோ பிகாம் படித்தது ஜஸ்ட் ஃபார் தட் ஒரு டிகிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு இதுதான். பிகாஸ் ஐம் ஃப்ரம் மதுரை, என்னோட நேட்டிவ் மதுரை. ஸோ அப்படி படித்தது தான் பிகாம். பட் ஐ பீன் அன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் என்தூசியாஸ்ட் ரைட் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் டேஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும், வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்ட் கிராஃப்ட் கற்றுக்கிறதுக்கு பிடிக்கும். நிறைய காம்படிஷன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன், ப்ரைஸஸ் வின் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி. ஸோ எப்போயுமே ஒரு thirst to learn நியூ ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்ட் இப்போ வரைக்குமே இருந்துட்டு தான் இருக்குது. நான் ஸ்கூலிங் முடிச்சு 20+ years ஆச்சு அப்போயுமே. ஆனால் இப்போயுமே எனக்கு என்ன நியூ ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்ட் இப்போ வந்துட்டே தான் இருக்குல்ல, எவ்ரி சிங்கிள் டே யூ டேக் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. ஆமாம், அந்த thirst இருந்துகிட்டே தான் இருக்கும் இப்போ வரைக்கும். ஸோ அப்படி தான் நான் கல்யாணம் ஆகிட்டு கூட ஐ வாஸ் இன்டு ஹஸ்பண்ட் வந்து ஹி வாஸ் என்கரேஜிங் மீ டு டூ ஆர்ட்ஸ், வேரியஸ் ஆர்ட்ஸ் இதெல்லாம். ஸோ வீடை ஃபுல்லாக நிரப்பினேன், நிறைய ஆர்ட் ஃபார்ம்ஸ் பண்ணி கேன்வஸ் பெயிண்டிங், அக்ரிலிக் எல்லா பேசிஸ்லேயும் பண்ணி ஐ வாஸ் டூயிங். அப்புறம் அதை பார்க்குறப்போ சின்ஸ் ஐ வாஸ் ஸ்டேயிங் இன் அன் அப்பார்ட்மெண்ட், அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணாங்க, ஏன் குட்டி கிட்ஸுக்கெலாம் நீ கிளாஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு எடுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் ஐ டெலிவர்ட் மை ஃபர்ஸ்ட் சைல்டு, அதில் ஒரு பிரேக் எடுத்திருந்தேன். அப்புறம் when he was around say 2-3 அந்த மாதிரி இந்த clay air dry clay வந்து பண்ண ஆரம்பித்தேன். I got an air dry clay. அதில் வந்து நிறைய க்யூட்டாக வந்தது கையில் பண்ணுறப்போ. மோல்டுலாம் இல்லை இப்போலாம், யூ ஹாவ் மோல்ட் ஃபார் ஆல். டெடி பேருக்கு, மிக்கி மவுஸ்க்கு, மினி மவுஸ்க்கு எல்லாத்துக்குமே இருக்குது. அப்போல்லாம் கிடையாது. ஈவன் ஒரு குட்டி ஹார்ட் இருந்தால் கூட நான் ஹேண்டில் தான் பண்ணியிருக்கேன். ஓகே, தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். ஸோ அப்போ வந்து சரி ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பர்த்டே பார்ட்டிஸ் வரும் இல்லையா, தீம்டு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ ஐ வாஸ் டூயிங் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ், தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் வென்ச்சர். அப்புறம் ஐ வாஸ் ஆல்சோ டூயிங் பாலிமர் கிளிக் ஜுவல்லரி. அப்புறம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதான் வந்து ஐம் தேர் இன் விமென்ஸ் ஃபோரம், ஒரு ஃபேஸ்புக் குரூப் கால்டு ஸ்மார்ட் மம்மிஸ். ஸோ அதில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அதர் எனி பிரெஸ்ட்மில்க் ஜுவல்லரி மேக்கர்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னடா புதுசாக இருக்குது, இது நான் கேள்வி கூட பட்டதில்லை. நிறைய ஆர்ட் ஃபார்ம்ஸ் கேள்விப்படுறோம், இதை கேள்விப்பட்டதே இல்லை, என்னென்னு கூகுள் பண்ணலான்னு பார்க்குறப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சரி நம்மளுக்கு தான் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பேக்ரவுண்ட் இருக்கே, லெட்ஸ் ட்ரை ஆர் ஹேண்ட்ஸ் இன் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் தட் ஐ ரிக்வயர்ட் இனிஷியலி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெசன் அண்ட் மோல்ட்ஸ் தான். ஏன்னா மிச்சம் எக்ஸ்ட்ராஸ்லாம் சிசர்ஸ், ஃபெவிகால், ஆல் தட் செயின், ஆல் தட் ஐ ஆல்ரெடி ஹேட் கிளே ஜுவல்லரிலாம் இருந்தனால ஐ ஹேட் ஆல் தட். சரி ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஐ ட்ரைடு அந்த டிஐஒய்லாம் நிறைய கூகுள் பண்ணி அதை ட்ரை பண்ணி யூடியூப்ல பார்த்து கத்துக்கிறது. ஆமாம், யூடியூப்ல கூகுளில் நிறைய இருந்தது. ஸோ அந்த மாதிரி பார்த்து சரி ட்ரை பண்ணலான்னு பண்ணிட்டேன். அந்த குரூப்லேயே போய் போடவும் செஞ்சுட்டேன். இந்த மாதிரி ஒரு கப்புள் ஆஃப் டேஸில் இந்த மாதிரி நான் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டேன். எனக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு. நான் யாரெல்லாம் வந்து மில்க் கொடுக்கணுமோ கொடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டேன்.
அப்புறம் பார்த்தா அதுலேருந்து டவுன் த லைன் ஒரு 1 week to 10 days பார்த்தா அந்த மில்க் எல்லாம் அந்த பண்ண பீசஸ்லாம் ப்ரௌன் அண்ட் பிளாக் ஆக ஆரம்பிச்சுது. ஓ ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் ரெசின் அண்ட் மில்க் இல்லையா, அப்படி மிக்ஸ் பண்ணி ஆமா இப்போ அதுல கூட வந்து நிறைய கேட்பாங்க. காம்பினேஷன்ஸ் இருக்கும் எப்படி ஆமா பண்றது. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஸோ when somebody says it is pure milk in this milk jewelry na it's actually no. Yeah. Okay, and நீங்க ரெசின் தானே யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டாலும் ரெசின் இஸ் ஜஸ்ட் ஒரு ஒரு ரா மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்றது, அதுல நிறைய இருக்கு. ஸோ ஐ டுக் அ ஹெல்ப் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ஹூஸ் அ கெமிஸ்ட்ரி கிராஜுவேட். ஐ செட் நான் அந்த 4 பேர்கிட்ட மில்க் வாங்கியிருந்தேன் இல்லையா, அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன் ஜஸ்ட் கிவ் மீ சம் டைம், நான் என்னோட ட்ரையல் பீசஸ் எல்லாமே இட்ஸ் நாட் ஒர்க்கிங், ஸோ ஆக்சுவலி ஐ ஹேவ் டு கிராக் த டெக்னிக், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி அந்த 4 பேருமே they were so sweet to understand, okay take your time அப்படின்னு அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. பொதுவா கொடுக்க மாட்டாங்க. ஆமா யாராவது அதுவுமே ஒருத்தவங்க நம்மளுமே கில்ட் பண்ணிடுறோம், ஐயோ நம்மள ஒருத்தங்க நம்புறாங்க நம்ம என்ன இப்படி பண்றோம் அப்படின்னு. ஸோ பட் வெரி வெரி ஸ்வீட். அவங்க 4 பேருமே சொன்னாங்க நீங்கள் எனக்கு எப்போனாலும் பரவாயில்ல ஜுவல்லரி பண்ணி கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஐ கேவ் அ பாஸ் தேர். ஐ டுக் ஹெல்ப் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ஹூஸ் அ கெமிஸ்ட்ரி கிராஜுவேட். ஸோ அவங்களோட ஹெல்ப் எடுத்து ஐ கிராக் த டெக்னிக் விச் டுக் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு குட் 6 months டு ஆக்சுவலி ஒர்க் ஆன் த டெக்னிக். ஏன்னா எங்கேயுமே யாருமே கற்றுட்டு வரலாம்னா கூட யாரும் இல்லை இந்தியாவில் பண்ணுறதுக்கு. ஸோ எவ்ரி திங் ஐ ஹேட் டு டூ இட் பை மை செல்ஃப். ஸோ அந்த ஒரு குட் 6 months கல்ச்சர் லைக் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வச்சு நிறைய ட்ரையல்ஸ் அண்ட் எரர்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வாட் எவர் ஒர்க் ஆஃப்டர் குட் 6 months அப்படியே நான் வந்து அதை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சூப்பர் மேம். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸ் தேடி போகல, ஏதோ ஒரு விஷயம் வந்துச்சு, இட் ரியலி ட்ரிகர்ட் யுவர் கியூரியாசிட்டி. ஸோ அப்படியே அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் போயிட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க மேம், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 6 months வந்து அந்த ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்லாம் இருந்துச்சு, ஐ கிராக்ட் இட்னு. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட்ஸ். ஸோ இது வந்து நம்ம சும்மா நம்ம வீட்டில் பண்ணிட்டு இருந்தோம், டியூஷன் எடுக்கிறதுலாம் வேற, பட் பிஸ்னஸாக நம்ம இறங்குறப்ப இட் ஷுட் பி மோர் ப்ரொஃபஷனல், டீம் பில்டிங் இருக்கணும். நம்ம ஐயோ நம்ம ஆண்டர்ப்ரனரா அப்படின்னு ஒரு வேர்டுக்குள்ளேயே நம்ம என்ட்ரி ஆகிறோம். ஸோ அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு, எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க? ஸோ எல்லாமே எவ்ரி சிங்கிள் திங் இல்லை ஒன் ஃபைன் டே ஐ நீட் அ டீம் அப்படி இல்லை. ஓகே, எப்போ வந்து இனிஷியலாக நான் கூட சொல்லுவேன், எனக்கு வந்து ஒரு ஹெல்ப்பர் வந்தாங்க, அவங்கள தான் ஃபர்ஸ்ட் ஹையர் பண்ணேன். அவங்க என்ன வேலைன்னு கேட்டாங்க. ஆல் தட் ஐ செட் வாஸ், நான் உங்களுக்கு 1 hour டிஃப்ரெண்ட் வேலை இருக்கும், 1 hour உங்களுக்கு நான் வேலை கொடுக்குறேன், என்ன வேலைன்னு எனக்கே சர்ட்டனாக தெரியாது. ஒரு நாள் மில்க் அன்பேக் பண்ண வேண்டியதாக இருக்கலாம், அடுத்த நாள் நீங்கள் பேக் பண்ண வேண்டியதாக இருக்கலாம், அப்படி சொல்லி தான் ஆரம்பித்தேன். ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இதுதான் உங்கள் வேலைன்னு சொல்லி கூட நான் அவங்கள ஹையர் பண்ணல. நம்மளுக்கே ஃபர்ஸ்ட் அந்த அவேர்னஸ் இருக்காது. அந்த 1 hour அவங்க பண்ணிட்டு போற வேலை எனக்கு அவ்வளோ வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்த மாதிரி, என்னடா நம்மளுக்கு 24 hours 1 hour டைம் கிடைக்கலையா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட ஒர்க் இதுதான் அப்படின்னு செட் ஆச்சு. அப்புறம் இன்னொருத்தவங்க ஹையர் பண்ணேன், அதுக்கப்புறம் பேஜ் ஹேண்டில் பண்றதுக்கு ஹையர் பண்ணேன். It was like more like ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக தான் இருந்தது. நாட் தட் ஒன் ஃபைன் டே ஐ ஹேட் அ டீம். பட் என்னோட லேர்னிங் அப்படின்னா, வாட் எவர் ஐ கேன் டு த கோர் ஒர்க் ஐ எம் டூயிங். மிச்சதெல்லாம் இப்போ வந்து நான் இப்போ போய் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு கொரியர் இடத்துல போய் நான் கொரியர் பண்ண தேவையில்லை, கொரியர் பர்சன் வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க. அந்த டைம்ல யூ கேன் ரெடியூஸ் இல்லையா. ஸோ இப்போ எனக்கு கொரியர் பண்ற பர்சன் நான் அவங்களுக்கு வந்து 9 years-ஆ அவங்க தான் எனக்கு கொரியர் பிக்கப் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி எல்லாம் வேறெவர் யூ ஆர் ஏபிள் டு அவுட் சோர்ஸ் தட் ஒர்க் நீங்க பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் வாட் எவர் நீட்ஸ் யுவர் டைம். ஸோ தட் இஸ் மை லேர்னிங். கொரியர் இப்போ கொரியர் 10 நிமிஷம் போயிட்டு வந்தாலுமே 10 போறதுக்கு வரதுக்கு 20 minutes it will take. You can save that time and put in your efforts where it is required இல்லையா. அதெல்லாம் யாரோ பண்ணுவாங்க, இல்ல வந்து பிக்கப் பண்ணலாமா கேட்கல, நம்ம போய் அதை கேட்க கூட மாட்டேங்கிறோம். The thing is we are like, ஒரு கொரியர் தான் வந்து பிக்கப் பண்ணுவாரா, பண்ண மாட்டாங்க இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. just check with them. no பண்ண மாட்டாங்கன்னா ஆப்ஷன் இல்ல, பட் பண்ணுவாங்கன்னா நீங்க கேட்காதனால அது மிஸ் பண்றீங்கல்ல. ஓகே, சோ அந்த மாதிரி wherever it's possible to outsource your work outsource பண்ணிடுங்க is what is my learning. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ஜுவல்லரி இப்போ பண்ணிகிட்ருக்கோம் மேம், டே இன் யோர் லைஃப் மாதிரி சொல்ல முடியுமா? பிகாஸ் இந்த பிரெஸ்ட் மில்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, அது வந்து திரிஞ்சு போயிடுறது அது மாதிரிலாம் சொல்லுவாங்க, இல்லை ரொம்ப கட்டிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரோஸ் பண்ணி வைக்கணும், அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது வந்து உங்கள் கையில் வரதாகட்டும், அதுலேருந்து நீங்கள் ஜுவல்லரி பண்ணுறது எத்தனை நாள் எடுத்துப்பீங்க? ஸோ அந்த ஒரு ஜேர்னி சொல்ல முடியுமா? ஸோ நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஒன்ஸ் தே பிளேஸ் தி ஆர்டர் எப்படி அவங்க மில்க் பேக் பண்ணி அனுப்பணுன்ற டீட்டெயில்ஸ் ஒரு ஷேர் பண்ணுவோம். ஆர் தே கேன் ஆல்சோ சின்ஸ் அவங்க எல்லாருமே நியூ பேபிஸ் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு போய் அந்த ஜிப்லாக் கவர்ஸோ ஏதோ ப்ரொக்யூர் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னா we also have a kit, packing kit. All that they have to do apart from the அதில் வந்து ஒரு centrifuge tube மாதிரி இருக்கும், it will have a self addressed envelope, அது எல்லாமே இருக்கும். All that they have to do is only go to the courier shop and hand over the package அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராசஸ் அனுப்புவோம், how to pack and send the milk சொல்லிட்டு. ஸோ அவங்க அதை ஃபாலோ பண்ணி பேக் பண்ணி அனுப்புனாலே இட் ஷுட் பி ஃபைன். ஃப்ரோசன்லாம் தேவையில்லை, பிகாஸ் வி நாட் கோயிங் டு யூஸ் திஸ் மில்க் டு ஃபீட் அ பேபி இல்லையா. நம்மளுக்கு ஜுவல்லரி பண்ணுறதுக்கு இட் வில் பி குட் இனஃப்.
ஸோ 4-5 days எடுக்குது, 7-8 days எடுக்குதுனாலும் இட் இஸ் ஸ்டில் ஃபைன். எக்ஸ்பிரஸ் கொரியர் பண்ணும், அது எதுவுமே தேவையில்லை. ஸோ ஒன்ஸ் வி ரிசீவ் த மில்க், அவங்களோட நேம் அண்ட் கான்டாக்ட் நம்பர் வச்சு நம்ம லேபிள் பண்ணி உள்ளே வச்சுடுவோம். திரும்ப ஃப்ரீசர்லேயே நான் வச்சுடுவேன். ஓகே. ஸோ 1 by 1 லைக் வி ஒர்க் இன் த ஆர்டர் ஆஃப் மில்க் ரிசீவ். ஸோ இன்னைக்கு ரிசீவ் பண்ணுற ஒருத்தவங்க மில்க் அப்படின்னா ஈவன் வென் வி சே அ டர்ன் அரவுண்ட் டைம் ஆஃப் சர்டன் மந்த்ஸ், அவ்வளோ மந்த்ஸ் எடுக்குமா அப்படி கேட்பாங்க. அது அப்படி கிடையாது. இன்னைக்கே நான் ஒரு 4 பேரோட கஸ்டமர்ஸோட மில்க் ரிசீவ் பண்ணியிருப்பேன், நேற்று 2 ரிசீவ் பண்ணியிருப்பேன், முந்தானேத்து 1 ரிசீவ் பண்ணியிருப்பேன். அந்த ஆர்டரில் தான் நான் ஒர்க் பண்ணிட்டு வருவேன். ஸோ முந்தானேத்து வந்தது தான் ஃபர்ஸ்ட் நான் ஆர்டர் எடுப்பேன், நேற்று பண்ணதான் அடுத்து எடுப்பேன், அந்த மாதிரி அதனால ஸோ அது வரைக்கும் மில்க் வில் பி இன் ஃப்ரீசர். பிஃபோர் ஐ ஸ்டார்ட் வித் தேர் ஒர்க் ஐ வில் டேக் இட் அவுட், டூ த ப்ராசஸ் தட் இஸ் ரிக்வயர்ட். அதுக்கப்புறம் நம்ம ஜுவல்லரியா பண்ணிட்டு we will இப்போ கஸ்டமைஸ்லாம் இருந்தது அப்படின்னா அவங்களோட மில்க் எல்லாம் வந்துடும். பட் ஆனால் அந்த கஸ்டமைஸ்டு பீஸ் நம்ம கையில் வரதுக்கு டைம் எடுக்கும், அந்த ஜுவல் பேஸ். ஸோ தேர் சம் 20-30+ டிசைன், நம்ம 300+ டிசைன்ஸ் பண்ணுறோம் இப்போது. அதில் வந்து ஒரு 20-30 வில் பி ஃபாஸ்ட் மூவிங் டிசைன்ஸ். அதெல்லாம் சில்வரில் நானே ஸ்டாக் பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா இது டக்குன்னு வந்தால் தெரியும் நம்மளுக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தேர் ஆர் கஸ்டமைஸ்ட், வி டேக் கஸ்டமைஸ்ட் ஆர்டர்ஸ் ஆல்சோ. இப்போ நீங்கள் ஒரு ஹேண்ட் ட்ரான் இமேஜ் கொடுக்குறீங்கன்னா கூட ஐ கேன் கன்வெர்ட் இட் டு ஜுவல்லரி அண்ட் கிவ் இட் டு யூ. ஸோ நம்மளுக்கு மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க அப்படின்றனால ஸோ நிறைய கஸ்டமைசேஷன்ஸ் கேட்பாங்க. அவங்க குழந்தையோட நேம் இந்த ஃபாண்ட்ல வேணும், இந்த ஸ்டைலில் வேணும், இந்த சைஸில் வேணும், அந்த மாதிரி நிறைய கஸ்டமைசேஷன்ஸ் வரும். அண்ட் நம்மளுக்கு ஜுவல்லரிலேயே கஸ்டமைசேஷன் நிறைய இருக்கு இல்லையா. ஸோ நம்ம குழந்தையோட நேமோ, ராசி, நட்சத்திரம், டேட் ஆஃப் பர்த், இல்லை இந்த சன் சைன், மூன் சைன் எடுத்து வச்சு வேணா வி கேன் கஸ்டமைஸ். இல்லை குழந்தைக்கு பிடிச்ச ஏதாவது அனிமல் இருக்கு, ஆர் பேரண்ட்ஸ்க்கு பிடிச்ச, இப்போ பேரண்ட்ஸ் இந்த மோனோகிராம் மாதிரி வி கேன் கிரியேட் வித் ஹஸ்பண்ட்ஸ், வைஃப்ஸ் அண்ட் பேபிஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர். ஆனால் வி கேன் டூ கஸ்டமைசேஷன் வரப்போ ஸ்கை இஸ் த லிமிட். ஓகே. ஸோ அந்த மாதிரி கஸ்டமைசேஷன் வரப்போ அந்த ஜுவல் பண்ணி நம்மளுக்கு கையில் வரதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம அதில் பிரஸ்ட் மில்க் ஃபில்லிங் பண்ண முடியும். ஸோ தேர்ஸ் தட் அதனால தான் அந்த டைம் எடுக்கும். ஸோ சில பேரோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா எதுக்கு இவ்வளோ டைம் கேட்குறீங்க அப்படின்னு. பட் ஆல் தட் இஸ் தேர், ஆல் இது எல்லாமே இட் ஹேஸ் டு ஃபால் இன் பிளேஸ் இல்லையா. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரப்போ இந்த கஸ்டமைசேஷன் இஸ் பிக் ட்ரிக்கி. பிகாஸ் வந்து நம்ம யார்ட்டையும் ஒப்படைக்கவும் முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஃபாஸ்ட் மூவிங் இருக்குன்னா ஜஸ்ட் அந்த வேலை இன்னுமே சிம்பிளைஸ்டாக ஆகுது. பட் கஸ்டமைஸ் நம்ம பண்ணுற ஒர்க்கை விட அவங்ககிட்ட நம்ம வந்து பேசுவோம். ஸோ பேசி அவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, யூ ஹேவ் டு கிவ் சம் சஜஷன்ஸ். அவங்க வந்து மேபி இம்பாசிபிளாக ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வரலாம், யூ ஹேவ் டு மேக் இட் க்ளோசர் டு பாசிபிள். ஸோ அந்த கான்வர்சேஷன் எப்படி நீங்கள் மேக் பண்ணீங்க? பிகாஸ் அதில் வந்து யூ கேன் லூஸ் கஸ்டமர்ஸ் ஆல்சோ. ஸோ அந்த கஸ்டமர் ஃபீட்பேக்ன்றதை தாண்டி அதை எடுத்துகிட்டு வரதுக்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், இப்படி பேசியுமே மேபி லாஸ்ட் மினிட்ல அவங்க வேணாம்னு சொல்லிட்டு போகலாம். அப்போ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும், நான் வந்து இப்போ 1 மாசம் நான் அவங்ககிட்ட பேசியிருக்கேன், என்னடா அதுன்னு. ஸோ அதை எப்படி நீங்கள் கஸ்டமர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் சொன்னது வந்துட்டு எவ்வளோ நாள் போகும், அது போய் நிறைய நேரம் போய் இப்போ கூட லைக் மேம் திஸ் இஸ் மை லாஸ்ட் கொஸ்டின், ஐ நாட் ஆஸ்க் மோர் தென் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, தட் ஹேப்பன்ஸ், தட் வி ஆர் கம்ப்ளீட்லி ஃபைன் வித். பிகாஸ் அவங்களும் சொல்லுவாங்க, நம்மளுக்கும் தெரியும் அவங்களுக்கு இது எனக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு அது ஒரு ஜுவல்லரி தான் அவங்க வாங்குறாங்க. ஓகே. ஸோ அவங்களுக்கு அது ப்ரெஷியஸ் தான். தட் இஸ் ஹவ் ஈவன் வி சி எவ்ரி ஜுவல்லரி நாங்கள் பண்ணுறதுமே நான் அப்படி தான் பார்ப்பேன். இது 1ல் 10ல் 1 கிடையாது. திஸ் இஸ் ஒன்லி ஒன் ஜுவல்லரி ஃபார் தெம். ஸோ அந்த பின்னாடி இருக்கிற டென்ட்டோ ஸ்க்ராச்சோ எதுவுமே இல்லாமல் தான் நான் அனுப்புவேன். சப்போஸ் சில நேரம் எல்லா ஜுவல்லரி அதில் ஃபில் பண்ணியிருப்பேன், எல்லாமே பண்ணியிருப்பேன், அவங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பி பேமெண்ட் வாங்கியிருப்பேன், எல்லாமே பண்ணியிருப்பேன். பேக் பண்ணுற டைமில் ஐ வுட் சி சம்திங். ஓகே. அப்போ த கஸ்டமர் வில் பி லைக், நான் பே பண்ணிட்டேன், நீங்கள் இன்னும் டிஸ்பேச் பண்ணலை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கால் எடுத்து பேசிடுவேன், இல்லைங்க சி திஸ் இஸ் அ ரீசன் ஐ டென்ட் டிஸ்பேச் when I was packing your jewel, இந்த ஸ்க்ராச்சோ இந்த டென்ட்டோ நான் பார்த்தேன், ஐ டோன்ட் வாண்ட் டு சென்ட் த ஜுவல்லரி லைக் தட், அதனால கிவ் மீ சம் டைம், நான் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் பண்ணுறேன். சில நேரம் என்ன ஆகும்னா அந்த டென்ட்டோ அந்த கிராக்கோ ஏதாவது ஸ்க்ராச்சோ ஃபிக்ஸ் பண்ணுறப்போ மில்க் ஒர்க் போயிடும். ஸோ எனக்கு திரும்ப, ஏன்னா ஹீட்டில் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது மில்க் வந்து, அது மில்க் ஒர்க் போயிடுச்சு அப்படின்னா திரும்ப நான் மில்க் ஒர்க்கும் பண்ணி தான் அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி என்ன செய்வேன்னா நான் கால் எடுத்துருவேன். ஏன்னா மெசேஜில் வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் த டோன் ஆஃப் தி பர்சன், இல்லை என்ன டோனில் பேசுகிறாங்கன்றது தெரியாது. ஸோ அதனால நான் கால் எடுத்து பேசிடுவேன். 99% கஸ்டமர்ஸ் ஆர் ஃபைன். they will be okay, no problem, you will keep me updated once you send அப்படி சொல்லிடுவாங்க. பட் we have to convey, லைக் என்ன சொல்றது, நான் வந்து அசம்ஷன்ல ஒரு 2 daysல வந்துரும், அவங்க கிட்ட எதுவும் சொல்ல வேணாம், கொரியர்ல டிலே இருக்குன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் நினைச்சேன். ஹானஸ்டா இருக்கிறது பெட்டர் அப்படின்னு சொன்னா, சப்போஸ் அதையும் விட டிலே ஆச்சுன்னா நான் தான் மாட்டுவேன். இட்ஸ் பெட்டர் ஐ அட்மிட் இன் தி பிகினிங் இட் செல்ஃப், சாரி இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஐ வாண்ட் டு கிவ் தி பெஸ்ட், தட் இஸ் வை ஐ அம் டூயிங் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிடுவேன். ஓகே. ஸோ ஆனால் நீங்கள் அதே மாதிரி சொல்கிற மாதிரி 1 monthக்குலாம் சேட் பண்ணிட்டு பண்ணால் இனி கொஞ்சம் இருந்தது. இப்போ கொஞ்சம் இயர்ஸ் முன்னாடி அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்தது. இப்போ வந்து என்னென்னா, ஸோ கஸ்டமர் ஹேஸ் அன் ஆப்ஷன்.
ஓகே. ஸோ நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது, அவங்கள நம்ம ஹோல்ட் நான் கிட்ட தான் ஆர்டர் பண்ணணும்னு ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ இட்ஸ் ஓகே, இட் ஆல்சோ ஹேப்பன்ஸ். நம்மளுக்கு எப்படி ஒரு கஸ்டமர் ஒரு 1 ஹவர்ல ஹாஃப் அன் ஹவர்ல கன்வெர்ட் ஆயிடுறாங்களோ இந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இட் வில் டேலி. பட் கஸ்டமைசேஷன் இஸ் கொஞ்சம் சேலஞ்சிங்கானது தான். வி ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம். பீட் டிசைன் கஸ்டமைசேஷன், இல்லாட்டி மில்க் இப்படி பண்ணலாமா, கார்டு இப்படி பிளேஸ் பண்ணலாமா, ஹேர் இப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா, அப்படி பண்ணால் நல்லா இருக்குமா. இப்போ ஒரு ஹேர் இது டிசைன் பண்ணி நம்ம பிக்சர் போட்டிருக்கோம் அப்படின்னா இன்னொரு பேபியோட ஹேர் வச்சு அதே ஃபினிஷ் வராது. திஸ் இஸ் ஹேண்ட்மேட். ஓகே, இட்ஸ் நாட் மெஷின் மேட். ஸோ அதே ஃபினிஷ் வராது. ஸோ ஐ டெல் தெம், உங்களுக்கும் இந்த ஹேர் வந்து இந்த பேபி சாஃப்ட் இருந்ததுன்னா ஐ கேன் பிரிங் அவுட் திஸ் ஃபினிஷ், இல்லாட்டி ஐ வில் நாட் பி ஏபிள் டு பிரிங் அவுட் திஸ் ஃபினிஷ். நான் அப்போ உங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறேன், என்ன பண்ணலான்னு நான் அப்போ பேசுகிறேன். ஏன்னா பேபி அந்த ஹேர் பார்த்தா தான் எனக்கு தெரியும். அப்போ நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள், பட் பி ரெடி ஃபார் எனி அதர் சேஞ்சஸ் ஆல்சோ அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ பீயிங் வெரி டிரான்ஸ்பரண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் பேர் அடல்ட் ஹேர் அனுப்பி சொல்லியிருக்க மாட்டாங்க, ஹேர் வச்சு டிசைன் பண்ணலாமான்னு மட்டும் தான் கேட்டிருப்பாங்க. வி வுட் ஹவ் அஸ்யூம் தட் இட் இஸ் பேபி ஹேர். பட் அவங்க அம்மா ஹேரோ அப்பா ஹேரோ அதெல்லாம் கொஞ்சம் கூட பெண்டே ஆகாது. நம்ம அடல்ட் ஹேர் வந்து ஏன்னா இட்ஸ் ஸ்மால் பீஸ், பெண்ட் ஆகாதுன்னா இட்ஸ் நாட் இட் கர்லி கிடையாது, அந்த ஸ்மால் பீஸ்க்குள்ள பெண்ட் ஆகாது. ஸோ அப்போ வந்துட்டு சொல்லாமல் அனுப்பிடுவாங்க. தென் ஐ யூஸ் டு கால் தெம் அண்ட் டெல், நோ திஸ் இஸ் அடல்ட் ஹேருங்க, இதில் பண்ண முடியாது, இந்த டிசைன் பண்ண முடியாது, அவங்க சொல்லியிருக்கிற டிசைன் பண்ண முடியாது அப்படின்னா. ஆனால் இப்போ இந்த ப்ரிடாமினென்ட்லி நீங்கள் பிரெஸ்ட் மில்கில் நீங்கள் பண்ணுறதுனால ஒரு சென்டிமெண்ட் ஃபேக்டருமே இருக்கும் மேம். ஏன்னா இப்போ மாடர்ன் மாம்ஸ் எல்லாருக்குமே வந்து அது வந்து ஒரு ட்ரெஷர் மாதிரி. இப்போ எப்படி அம்பிரிக்கல் கார்டு வந்து நம்ம வச்சுக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு ட்ரெஷர். ஏன்னா இதுக்கப்புறம் ஆஃப்டர் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் ஆகாது, அந்த ஒரு பிரேக் இருக்கணும். பட் அவங்களோட மதர் இன் லாவோ மதருமே இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் இன்னுமே பேசிட்டு தான் இருப்பாங்க. ஸோ டிட் யூ ஃபேஸ் எனி ஆஃப் திஸ்? ஸோ மோஸ்ட்லி எனக்கு வந்து இந்த அப்ராட்ல இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து அவங்க மதர் இன் லாட்ட தான் கொடுத்து அனுப்புவாங்க மில்க், அவங்க வரப்போ போகிறப்போ அந்த மாதிரி. ஸோ அவங்க நிறைய பேர் வந்து ஒரு 100 எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 100 பேர் வந்திருக்காங்க அப்படின்னா 99 வேர் லைக் நீங்கள் இப்போலாம் ரொம்ப நல்லா பண்ணுறீங்கம்மா, சூப்பராக பண்ணுறீங்க, நாங்கள் இருந்த காலத்தில் இப்படிலாம் இல்லை, ரொம்ப அமேசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் there was one customer, I will not remember her face. ஏன்னா என்னெல்லாம் பண்ணுறீங்கம்மா இந்த ஏஜில், என்னென்னோ பண்ணுங்க போங்க அப்படின்னு ஃபேஸ் பண்ணுறதப்போ அது ஃபோனில் சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ அவங்க டேரெக்டாக வந்து கொடுக்குறப்பவே சொன்னாங்க, ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி வேறு சொல்ல முடியாது. பட் மேஜர்லி I was so happy that not just this generation, earlier generationும் அதை வந்து வரவேற்கிறாங்க அப்படின்றது எனக்கு நிஜமாவே அப்போ ஹாப்பியாக இருந்தது. அது வந்து நம்ம ஒன்னொன்னா ஒருத்தவங்கள ஃபேஸ் பண்ணுறப்ப தானே நம்மளுக்கு தெரியும், இல்லாட்டி நம்மளோட அசம்ஷன் தான், மேபி the earlier generation wouldn't like all this அப்படின்னு சொல்லி நம்மனா அசம்ஷன் தான். பட் when I face real people எனக்கு தெரிய வருது என்னன்னா they are also happy with this, இந்த மாதிரி பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சும்மா பேசிட்டு இருந்தப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, ஒரு டாக்டர் வந்து கொடுத்தாங்க அவங்களோட பொண்ணோட கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க எனக்கு தெரியாது, இந்த நெக்ஸ்ட் மந்த் ஆர் in 1-2 monthsல her daughter is getting married. அவங்க டாக்டர் தான் சேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ she said I'm getting married next week, எனக்கு அதுக்குள்ள ஜுவல்லரி கிடைச்சிருமா அம்மாக்கு, she wants the jewelry before I get married அப்படின்னாங்க. That's kind of very sentimental. எனக்கு இப்போ கூட கூஸ் பம்ப்ஸ் வருது. ஸோ ஒரு ஆர்டருமே அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்றப்போ ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். எனக்கு அப்போ தான் தெரிய வந்தது, அப்போ இதில் இவ்வளோ எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் இருந்திருக்கு அவங்களுக்கு. ஆஃப்டர் so many years before she gets married, I want to get a jewelry and wear it அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அப்புறம் அவங்களுக்குமே கல்யாணம் ஆயிட்டு பேபி பிறந்ததுக்கப்புறம் she got breastmilk jewelry done from me. இப்போ கூட நான் இன்ஸ்டால போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ ஒருத்தவங்க வந்தாங்க with 2 kids, husband and wife வந்தாங்க. she handed over cash to me. அந்த ஜுவல்லரி பண்ணுறதுக்கு கேஷாக கொடுத்தாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க, இது என்னோட ஃபர்ஸ்ட் குழந்தையோட ஆயுஷ்ரமம்க்கு வந்த மொய் பணம். ஸோ ஐ வாண்டட் டு கெட் சம்திங் ரியலி ட்ரெஷரபிள் ஃபார் த கிட்ஸ். அதனால நான் இங்கே எங்கேயுமே அவங்களுக்கு செகண்ட் சைல்டே இருக்குது இப்போ, ஆனால் இது ஃபர்ஸ்ட் சைல்டுக்கு வந்து மொய் பணம். நான் அவனுக்குன்னு ஏதாவது உருப்படியாக இன்வெஸ்ட் பண்ணும், ரொம்ப மெமரபிளாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எடுத்து வந்தேன் அப்படின்னாங்க. எனக்கு அது வாங்குறப்பவே ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுச்சு. And even the husband was not really approving of this போல. So she said இந்த மாதிரி பட் அவங்க ஹஸ்பண்ட் வந்து பிக்கப் பண்ணுறப்போ, இப்போ நீங்கள் கன்வின்ஸ் சார் அப்படின்னு நான் அவர்கிட்ட ஓகே மேடம் பட் ஃபினிஷ் இஸ் குட், ஐம் ஹாப்பி அப்படின்னாரு. என்னன்னா எனக்கும் என் ஒய்ஃப்க்கு டெய்லி இதனால பிரச்சனை வந்துட்டு இருந்து, சரி பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னாரு. ஸோ எவ்ரி ஸ்டோரி வாஸ் இன்ஃபேக்ட் எனக்கு இப்போ நான் மை ஏரியா வந்து 1 way பண்ணிட்டாங்க ரூட்ஸ். ஒருத்தவங்க மேப்ஸில் இன்னும் அது அப்டேட் ஆகாமல் இருந்திருக்கு. அவங்க சுற்றி 4 வாட்டி வந்துட்டாங்க வீட்டுக்கு. பட் ஷி வாஸ் ஸோ ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஷி செட்
மேபி I thought I shouldn't get this jewelry done and that is why this is happening. ஓகே சைன்ஸ் எல்லாமே எடுத்துப்பாங்க. ஓகே. ஸோ இதோட இது அட்டாச் பண்றாங்க. அந்த ஒரு கான்வர்சேஷனும் நம்மளுக்கு புரிய வரும் எவ்வளோ அதை ப்ரெஷியஸா கருதுறாங்க அப்படின்றது. ஏன்னா நம்ம சும்மா ஒரு விஷயம் வாங்குறப்ப நம்ம இந்த சைன்லாம் வச்சு பார்க்க மாட்டோமே. சும்மா ஏதோ ஒரு ஹேர் கிளிப் வாங்க போறோம் இல்ல இது பேன் வாங்க போறோம்னா we will not see இல்ல. ஸோ அப்போ தான் நினைச்சேன் அப்பா இவ்வளோ கனெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. So nice ma'am. ஸோ இப்போ நீங்கள் எல்லா சென்டிமெண்ட் ஸ்டோரிஸுமே சொல்லியிருந்தீங்க பிகாஸ் தட்ஸ் வாட் இட் இஸ். ஏன்னா ஒரு பேபியோ இல்லைன்னா அந்த breast milk எல்லாமே இட்ஸ் ஸோ க்ளோஸ் டு அவர் ஹார்ட். பட் இதை நம்ம பிஸ்னஸாக பார்க்குறப்போ வி நோ தட் நிறைய பேபிஸ் வந்து பிறக்கிறாங்க. ஒரு நாள்லேயே வந்து அவ்வளோ ஒரு ரேட் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி வேர்ல்டு வைடுமே நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இதெல்லாம் தாண்டி வேர் இட்ஸ் லீடிங் மமாஸ் மில்கியில் வந்து எதை நோக்கி போயிட்டுருக்கு, அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்குது? ஓகே, ஸோ மமாஸ் மில்கி லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஆர்ட் ஃபார்ம்ஸ் நம்மளால் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியுமோ. இப்போ ஐம் ஆக்சுவலி நீஷ்லேருந்து கொஞ்சம் வைடன் பண்ணிட்டு இருக்கேன். வேர் வி கேன் ஆல்சோ இன்ட்ரடியூஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ஜுவல்லரி, அந்த மாதிரி பாம் பிரிண்ட் ஜுவல்லரி. ஸோ இப்போ இது வந்து ரொம்ப நீஷா இருந்தது இல்லையா, மேபி அந்த மட்டுமா இருந்தது. அது உங்களுக்கும் நான் ஃபீல் ஆச்சு ரொம்ப நீஷா நம்ம போயிட்டோமோ பிசினஸ். இல்ல இப்படின்னா இன்னும் கொஞ்சம் வைடர் ஆடியன்ஸ் கவர் பண்ணலாம். ஓகே ஓகே. அதுக்கு தான் ஸோ ஐம் ஸ்லைட்லி எக்ஸ்பேண்டிங் டு ஆல் தோஸ் டைப்ஸ் ஆஃப் ஜுவல்லரி ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி எதெல்லாம் இதுல நம்ம இன்க்ளூட் பண்ணலாமோ ஐ வில் பி டூயிங். ஸோ டிசைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தெல் பி எவ்ரி சிங்கிள் டே தெல் பி நியூ டிசைன். கஸ்டமரே வந்து இந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி யூ கிவ் மீ a hand-drawn image, we can convert to jewelry-ன்றனால people who are creative send me a hand-drawn image. Chat GPT-ல ஜென்ரேட் பண்ணி எடுத்து வருவாங்க. கூகுள் ஏன்னா நார்மல் ஜுவல்லரி டிசைன்ஸ்லாம் பண்ணலாம். ஸோ ஐ யூஸ்வலி டெல் மேபி எனக்கு இதுக்கு முன்னாடியுமே நான் வந்து கிரியேட்டிவ் சைடில் இருந்தனால அதர் ஆர்ட் ஃபார்ம்ஸ் இருந்தனால ஐ ஜென்ரலி டோன்ட் டூ அ காப்பி ஒர்க். வேறு ஏதாவது breastmilk ஜுவல்லரி பண்ணவங்களோட காப்பி ஒர்க் பண்ண மாட்டேன், எக்ஸாக்ட் காப்பி ஒர்க் பண்ண மாட்டேன். ரீசன் பீயிங் ஐ நோ ஹவு மச் எஃபர்ட் இட் கோஸ் இன்டு டிசைனிங் அ ஜுவல்லரி. ஓகே, ஒன்று வந்து அது ஏன்னா இனிஷியலாக அந்த ஃபர்ஸ்ட் 1-2 இயர்ஸ்லனா இப்போலாம் நான் ஒரு வெக்கேஷனுக்கு போகிறேன்னா தட் 4-5 days ஐ டேக் அ பிரேக். ஓகே, ஐ டோன்ட் கோ டு மை இன்ஸ்டா ஹேண்டில் ஆர் டூ எனிதிங், பண்ணவே மாட்டேன். ஐ ஹாவ் அ பர்சன் ஹூஸ் டூயிங் ஹேண்ட்லிங் இல்லையா, அவங்களே பார்த்துக்க சொல்லிடுவேன். தட் 4-5 days ஐ நாட் கோ டு தட் சைட். ஆனால் பிஸ்னஸ் வளர்ற ஸ்டேஜில் நம்ம அப்படி இருந்திருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் 1-2 இயர்ஸ்லாம் அப்படி இருக்க முடியாது. ஸோ எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது, ஒரு ஹில் ஸ்டேஷனில் போய் ஒரு ஹேண்ட்-ட்ரான் ஒரு டிஷ்யூ பேப்பரில் அந்த ரெசார்ட்ல கொடுத்துருந்த ஒரு பென்ல வச்சு நான் வரைஞ்சு நான் அவங்களுக்கு அனுப்பி அப்ரூவல் வாங்கி பண்ணியிருக்கேன். ஸோ ஐ நோ த ஹார்ட் ஒர்க் பிஹைண்ட் டிசைனிங் அ ஜுவல். அதெல்லாம் காப்பி பண்ணிட்டாங்க. காப்பி பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஐ எம் நாட் சேயிங் இட் இஸ் நாட் எத்திக்கல் ஆர் எனிதிங். ஜுவல்லரி வந்து காப்பி பண்ணலாம், பட் ஐ டோன்ட் டூ தட். எனக்கு ஐ வாண்டட் டு பி அ லிட்டில் கிரியேட்டிவ் ஸோ தட் ஐ ஆல்சோ குட் புட் மை கிரியேட்டிவ் brain to use, not just the laborious work மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் அது தோணும். ஓகே, ஸோ ஐ வில் பி டூயிங் இன்னும் கொஞ்சம் எதுலையுமே எங்கே க்ரியேட்டிவாக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பேன். மேம், நம்ம வந்து உங்களோட பிஸ்னஸ் ஜேர்னி பற்றி பார்த்துருந்தோம், என்னென்ன பிளான்ஸ் இருக்குது, எப்படி நீங்கள் இதுக்குள்ளே வந்தீங்களோ நம்ம பார்த்துருந்தோம். பட் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி பர்சனல் லைஃபாக நம்ம பார்க்குறப்போ உங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க. ஸோ அவங்கள நீங்கள் பார்த்துக்கிறீங்க, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அண்ட் ஆல்சோ யூ ஆர் பீயிங் அன் ஆண்டர்ப்ரனர். அந்த ஜேர்னி எப்படி இருக்குது? இட் இஸ் சேலஞ்சிங் தாங்க. ஐ வில் நாட் சே இட் இஸ் வெரி ஈஸி. இட்ஸ் அ கேக் வாக் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் பேருக்கு கோவம் வரும், கொஞ்சம் பேர் வந்து டிஸ்அக்ரி பண்ணுவாங்க. மென் அண்ட் விமன் ஆர் சேம், இல்லை எங்களுக்கு என்னன்னா வி ஆர் டூயிங் யூஆர் ஆல்சோ டூயிங் அப்படின்னு. ஐ ஆல்சோ பீன் டு டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் வேர் ஒன்ஸ் ஐ தாட் எஸ் ஐ கேன் டூ வாட் யூ கேன் டூ அப்படின்னு இருந்திருக்கேன். ஐ டிஸ்அக்ரீட், ஐ அக்ரீட், எல்லாமே இருந்திருக்கு. பட் தென் இப்போ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா they step out of the house at 9 o'clock. Not that they don't have other commitments. இருக்கு, அவங்க breadwinner of the family இருக்காங்க, அவங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. பட் 9 o'clock போறாங்கன்னா அவங்க வீட்டுக்கு வர திரும்ப 9 o'clock வரைக்கும் அவங்களுக்கு வேற எந்த யோசனையும் இல்லை. தோ ஐ ஹாவ் அ ஹெல்ப், ஓகே, கிராஃப்ட்டுக்கு ஹெல்ப்பாக இருக்கட்டும், இல்லை வந்து குக்காக இருக்கட்டும், இல்லை ஹவுஸ் ஹெல்ப்பாக இருக்கட்டும், என்னன்னா இருக்கட்டும், அவங்கள மேனேஜ் பண்ணுறதும் நான் தானே. ஹஸ்பண்ட் டசன்ட் டூ தட் ரைட், மென் டசன்ட் டூ தட் ரைட். கல்யாணம் ஆகாத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிகாஸ் யூர் ஆல் அ ஃப்ரீ பேர்ட், யூர் ஆல் பை யோர் செல்ஃப். ஸோ you will all be answerable to your mother. நான் இந்த டைமுக்கு வரல, இந்த டைம் வரேன், நான் சாப்பிட்டேன், நான் சாப்பிடல, only that. பட் இப்போ பசங்களோட ஸ்டடீஸ் நம்ம பார்த்துக்கணும், பசங்களோட ஹெல்த் பார்த்துக்கணும். when you have to do all that, then yes, it is a challenge தான். ஸோ நம்ம அப்பா அம்மா என்ன பண்ணணும்னா will have to, one thing is planning. lot of planning is required. இப்போ இந்த மீல் பிளானிங் கூட வச்சுக்கலாம். டு பி வெரி சிம்பிளாக சொல்கிறது அப்படின்னா, பிளான் பண்ணி காயெல்லாம் வாங்கி வச்சுட்டோம், அந்த வீக்குக்கான வச்சிட்டோம்னா தட் வீக் யூ ஆர் ஃப்ரீ. ஒரு நாளைக்கு வாங்கி வைக்கிறேன் அப்படின்னா அடுத்த நாளைக்கு என்னன்னு யோசிச்சேன். ஸோ த பிளானிங் மேக்ஸ் இட் ஈஸியா. இன்னொன்று வந்து see this is how much I can run.
ஸோ நான் இவ்வளோ ஓடுறேன், ஆனால் என்னோட பிஸ்னஸ் இவ்வளோ க்ரோ ஆகணும்னு நம்ம யோசிக்க முடியும். அந்த புரிதல் நம்மளுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ தான் நான் ஓடுறேன், இதுக்கான ஃப்ரூட்ஸ் இன்னும் இதுக்கான பலன் தான் எனக்கு கிடைக்கும். இஃப் ஐ ரன் திஸ் மச் ஐ வில் கெட் திஸ் மச். அந்த புரிதல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யூ வில் பி சாட்டிஸ்ஃபைட். ஓகே. ஸோ இப்போ பிஸ்னஸ் நீங்கள் ஆக்சுவலி 2016 அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணது மேம். ஸோ ஆல்மோஸ்ட் இட்ஸ் கோயிங் டு பி அ டெக்கேட். கரெக்ட். ஸோ அதில் என்ன மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் லைக் செல்ஃபாக ப்ரீத்திக்கு வந்து என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு, அதே மாதிரி ஒரு ஆண்டர்ப்ரனராக நல்ல சேஞ்சஸ் நடந்திருக்கு, அதை பற்றி சொல்லுங்கள். நிறைய சேஞ்சஸ்ங்க. ஸோ எனக்கு வந்து பிரஸ்ட் மில்க் பற்றி கூட அவ்வளோலாம் தெரியாது. இந்த மாதிரி பிரஸ்ட் மில்க் டொனேஷன் ஐ யூஸ் டு டூ அவேர்னஸ். இது மாதிரி நம்ம இன்ஸ்டா ஹேண்டில் நான் பண்ணிகிட்டே இருப்பேன் ஆன் அண்ட் ஆஃப். ஸோ அப்போல்லாம் வந்து நம்ம ஜென்ரல் அசம்ஷன் தான், ஒரு பிரஸ்ட் ஃபீடிங் மதருக்கு ஒரு சின்ன அசம்ஷன் தான், இந்த மாதிரி நம்மளுக்கு எக்ஸஸ் மில்க் வந்தால் தான் நம்ம டொனேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. NICU பேபிஸ்க்குலாம் ஒரு ஃபீடுக்கு ஒரு 10 ml தான், 5 ml 10 ml தான் மில்க் தேவைப்படும். அதெல்லாமே நான் கற்றுக்கிட்டது வந்து நாட் ஈவன் ஆஸ் அ மதர், பட் டியூரிங் திஸ் ப்ராசஸ் ஆஃப் இந்த என்ன நிறைய மெசேஜஸ் ஹேண்டில் பண்ணுறப்போ அவங்க கேட்டு வருவாங்க, மில்க் யாராவது இந்த ஏரியாவில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா, டொனேட் பண்ணுறவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் தான் வந்து ஸோ ஐ கீப் டெல்லிங் பீப்புள் கம் ஃபார்வர்ட். நீங்கள் எவ்வளோ ஒரு 50 ml முடிஞ்சால் கூட பரவாயில்ல, பிரஸ்ட் மில்க் போய் டொனேட் பண்ணுங்கள். யூ கேன் ஈவன் செக் வித் யோர் ஓன் கைனகாலஜிஸ்ட் எங்கே டொனேட் பண்ணலான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். தட் இஸ் ஒன் லேர்னிங். பிஸ்னஸ் இட் செல்ஃப் இஸ் அ கம்ப்ளீட் நியூ லேர்னிங். அது அந்த மாதிரி கஸ்டமர் ஹேண்ட்லிங், எப்படி பேசணும், எப்படி வைக்கணும். இப்போ ஆஸ் நம்ம பேஜ் வந்து நம்ம இன்னும் பிஸ்னஸ் க்ரோ ஆகிட்டு இருக்கிறப்போ எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், எதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, இப்போ ஏதாவது இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், அது எல்லாமே எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், எதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். யூஸ்வலி இப்போ வந்து சில பேர் வந்து ஒரு செலவை வந்து செலவாக மட்டுமே பார்ப்பாங்க. ஓகே, பட் நோ, இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு பெரிய ஒரு பயங்கர ரெனவுண்ட் யூடியூப் சேனலில் வந்து நான் பேட்டி கொடுக்குறேன், பேயிங் பல்க் அமௌண்ட் அப்படின்னா, நான் அதை எக்ஸ்பென்ஸாக பார்க்காம இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தேன்னா, அது போட்டனால எனக்கு என்ன ஆகும் அப்படின்றத பார்த்தேன்னா இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே. ஸோ அந்த மைண்ட் செட்டில் பீப்புள் ஹேவ் டு ஸ்டார்ட் சீயிங் பிஸ்னஸ். இப்போது ஸ்டார்டிங்கில் 10,000 20,000 தான் நான் ஏர்ன் பண்ணிட்டு இருந்திருக்கேன். அதனால் என்னால் 50K ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்படி ஆப்வியஸ்லி வென் யூ டோன்ட் ஹாவ் மனி இட்ஸ் டிஃப்ரெண்ட். பட் நான் 50,000 நான் இதுலேருந்து ஏர்ன் பண்ணியிருந்தா தான் நான் அங்கே 50,000 போடுவேன் அப்படின்னா தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் மைண்ட் செட். இல்லை நான் 50,000 போடுறேன், இன்னொரு 3-4 monthsல நான் 1,00,000 எடுத்துருவேன் அப்படின்னா தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் மைண்ட் செட். ஸோ போட்டு எடுக்கிறது தான் பிஸ்னஸ். நீங்கள் நிறைய பிஸ்னஸ் இப்போ இந்த சின்ன சின்ன பிஸ்னஸஸ் நம்ம பேசுகிறோம். பெரிய பிஸ்னஸ் பாருங்க, லோன் எடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கரெக்டா? they will not see இல்லை இவ்வளோ இந்த ஒரு 1 crore இருக்கணும் என் கையில், நான் அப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன்னு பண்ண மாட்டாங்க. லோன் எடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் they will come to the break even point and then இது பண்ணுவோம். பட் ஹோம் பேஸ் பிஸ்னஸில் அவ்வளோ நம்ம இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. ஒரு இடம் பார்த்தோ அந்த கமர்ஷியல் இது அவ்வளோ தேவை இருக்காது. ஸோ யூ புட் வெரி ஸ்மால் அமௌண்ட் தான் ஹோம் பேஸ் பிஸ்னஸில். ஸோ அவங்களுக்கு அந்த லேர்னிங் அந்த ஃபர்ஸ்ட் டேலே இருக்கிறது இங்கே இல்லை. ஸோ அந்த லேர்னிங் வேணும். மேம், இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபுல் ஜேர்னி பற்றிலாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் ப்ரிடாமினென்ட்லி இன்ஸ்டா பேஜ் மூலியமாக தான் நீங்கள் பிஸ்னஸை க்ரோ பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறவங்களும் என்னென்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டாவில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்களே. ஸோ நீங்கள் ஒரு 10 வருஷம் ஜேர்னியில் வந்து நீங்கள் நிறைய கற்றுட்ருப்பீங்க. ஸோ உங்களோட லேர்னிங்ஸ் என்னெல்லாம் இருந்துச்சு, இப்போதைக்கு இருக்கிற இன்ஸ்டா மார்க்கெட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க மேம்? ஓகே, ஸோ இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போது இனிஷியலி நான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி 9 years ஆச்சு அப்படின்னா, அப்போல்லாம் ஃபோட்டோகிராஃபிக்கு அவ்வளோ ப்ரையாரிட்டி கொடுக்கல. இப்போ வந்து கொஞ்சம் நம்ம அதில் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், ஃபோட்டோகிராஃபிக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், கன்சிஸ்டன்சி ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அப்புறம் கொஞ்சம் பேர் வந்து ஃபேஸ் காமிச்சு பேச மாட்டாங்க. ஓகே, அந்த பர்சனல் பிராண்டிங்லாம் பண்ண மாட்டாங்க. பர்சனல் பிராண்டிங் பண்ண மாட்டாங்க. நான் அதை வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாகவே சொல்வேன். ஏன்னா நிறைய ஃபேக் பேஜஸ் இருக்கு. ஸோ ஃபேக் பேஜ் பண்ணுறான் ஆக்சுவலாக மூஞ்சி காட்டி பேச மாட்டான். நீங்கள் பார்த்து கவனிச்சிங்க அப்படின்னா, ஏன்னா அவன் தயங்குவான். அவன் மூஞ்சி காட்டி பேசிட்டா 4 பேர் எங்கேயாவது பார்த்தா ஹில் பி இன் ப்ராப்ளம். ஓகே, ஸோ ஃபேஸ் காட்டு ஃபார் த கஸ்டமர்ஸ் டு பிலீவ் யூ ஹாவ் டு டாக், யூ ஹாவ் டு கம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா அண்ட் டாக். ஸோ அது ஒன்று கன்சிஸ்டண்ட்டாக அது பண்ணும். அண்ட் ஹவு மச் நாலேஜ் யூ ஹாவ் இன் த பிஸ்னஸ் அப்படின்றத நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க. ஆல் தட் சில பாயிண்டர்ஸ் இருக்குல்ல. அண்ட் எப்போ போஸ்ட் பண்ணணும், நம்ம பேஜோட இது இன்சைட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்போ போஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரி எடுத்து, ஸோ கொஞ்சம் ஃபோட்டோகிராஃபியில் இன்வெஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னாலே இட் வில் பி ஆஸ் சச். நம்ம இப்போ ட்ரெஸ் வாங்க போகிறோம் அப்படின்னா நல்லா இருக்கிற ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கிற ட்ரெஸ் தானே வாங்குவோம். லைட்டிங்கே இல்லை, எல்லாமே எதுவுமே இல்லை, ஆனால் ஒரு ட்ரெஸ் அங்கே நல்லா இருக்கா நம்ம பார்க்க மாட்டோம். என்னன்னா லைட்டிங் இருக்குது அந்த மாதிரி தானே நம்ம பிக் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஒரு கஸ்டமர் கன்வெர்ட் ஆகுறது வந்து அந்த
பிக்சர்ஸ் வச்சு தான். பிகாஸ் ஆப்வியஸ்லி யூ டோன்ட் ஹேவ் அன் ஆஃப்லைன் ஸ்டோர், யூ ஒன்லி ஹேவ் அன் ஆன்லைன் பிளேஸ். ஸோ அந்த ப்ரெசன்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகே. இப்போ நிறைய விமென்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேஷனேட்டாக இருப்பாங்க, இது பண்ணோம் அது பண்ணலாம் இருப்பாங்க. அந்த ஃபேமிலி சர்க்கிள் இல்லை சொசைட்டி வந்து ப்ரெஷர் பண்ணுறதுக்கு முன்னாடி தே வில் பி பிளேமிங் தெம் செல்ஃப். ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி இல்லை நீங்கள் நல்லா பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப லிமிட்டாக பண்ணிட்டு இருப்பாங்க, லிமிட்டிங் ஃபேக்டராக அவங்களே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சொல்லணும்னா நீங்கள் என்ன மேம் சொல்வீங்க? ஆக்சுவலி நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களே தான் அவங்களுக்கு பீப்புள் கீப் டாக்கிங் நோ மேட்டர் வாட். ஓகேங்களா? அவங்களுக்கு அஃப்கோர்ஸ் ஒரு கல்யாணமான பர்சனாக இருந்தால் ஹஸ்பண்ட் அண்ட் இன்லாஸ் டூ டேக் இது ஒன்றும் இல்லை, அவங்க சப்போர்ட் பண்ணலனாலும் அதை உடச்சி நீங்கள் பண்ணலாம். பட் அவங்க சப்போர்ட்டாக இருந்தால் டெஃபினெட்லி இஸ் அ பேக் போன். ஓகேங்களா? அந்த அவங்களோட சப்போர்ட் வந்து இம்பார்ட்டன்ட் தான், இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு நம்ம தான் ஃபர்ஸ்ட் எதிரி. இப்போ ஹோம் பேஸ்ட் பிஸ்னஸ் என்னங்க, உங்களுக்கு ஒரு 2K 3K வச்சு ஸ்டார்ட் பண்ண முடியும்னா ஹூ டசன்ட் ஹேவ் 2K 3K இப்போ சொல்லுங்க. ஸோ அவங்களே ஸ்டாப் பண்ணிக்கிறது தான். மேபி இந்த மாதிரி நிறையா நீங்கள் போடுற பாட்காஸ்ட் பார்த்தப்போ அவங்களுக்கு மேபி மோட்டிவேட் ஆகலாம். இப்போ எனக்கு எங்கே ஒரு குரூப்பில் வந்து ஒரு ஐடியா ஸ்பார்க் ஆகி இவ்வளோ பெருசாக ஒரு பிஸ்னஸ் வளர்ந்ததோ அந்த மாதிரி மேபி தே ஹேவ் டு லிசன், தே ஹேவ் டு ஸ்டடி. நிறைய மேகசின்ஸ் படிக்கிறப்போ தே வில் கம் டு நோ இல்லையா? ஸோ நடைமுறையில் எப்படி அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க, 100 ரூபா வச்சு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிலாம் சொல்லிட்டு ஏதாவது ஜேர்னி போட்டிருப்பாங்க, அதெல்லாம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ நம்மளே நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கிறது தான். த அதர் வே ஆல்சோ நம்மளே தான் நம்மளை மோட்டிவேட்டும் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த நீஷ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஹோம் பேக்கரை ஆகலாம் அப்படிலாம் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் அந்த நீஷ் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. இன்னொரு விஷயம், ஹோம் பேக்கர் இப்போ தான் எனக்கு வந்து நான் பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன், ஆனால் எக்கச்சக்க ஹோம் பேக்கர்ஸ் இருக்காங்க, இவ்வளோ பேருக்கு நான் எப்படி சப்ளை பண்ணுறது. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த பிரெஸ்ட் ஃபீட் இப்போ ஒரு காமன் பர்சன் பார்க்குறப்போ எத்தனை குழந்தைங்க பிறந்துரு, எத்தனை பேருக்கு இவங்க பண்ணி கொடுப்பாங்க, எப்படி இந்த பிஸ்னஸ் வளரும்னு மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஸோ அதுக்கு ஏதாவது உங்கள் கருத்து என்னவா இருக்குது? ஸோ நான் வந்து யூனிக் செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பிஸ்னஸில் உங்களுக்கு இருந்துருச்சு அப்படின்னா வாட் இஸ் யார் யூஎஸ்பி அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னு உங்களோட யூஎஸ்பி நீங்கள் கிராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ ஹோம் பேக்கர்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி எவ்ரி ஸ்ட்ரீட் ஹேஸ் அ ஹோம் பேக்கர். பட் வாட் இஸ் தட் திங் தட் கீப்ஸ் யூ யூனோ அமங் ஆல் தட்? மேலே டாப்பில் உங்களை என்ன வைக்குதுன்னு நம்மளே கொஸ்டின் கேட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு எய்தர் யூ வில் ஹேவ் அன் ஆன்சர், அதை ஹைலைட் பண்ணியே ஓடிடலாம். இல்லாட்டி யூ ஹேவ் டு கம் அவுட் வித் அன் ஆன்சர். இன்னும் எல்லாரும் பண்ணுறதா நான் பண்ணுறேன் நோ அப்படின்னா நீங்கள் எல்லாருக்கு நடுவில் அந்த எவ்வளோ பிஸ்னஸ் வருதோ அவ்வளோதான் வரும். ஓகே, யூ ஹேவ் டு டூ சம்திங் டு கீப் யூ அப் அபவ் எவ்ரிபடி. ஏதோ ஒன்று பண்ணுங்க, ஹெல்த்தி ஹோம் பேக்கிங் பண்ணுங்க, இல்லை பேக்கிங் ஒர்க் ஷாப்ஸ் எடுங்க, இல்லை வந்து கிரியேட்டிவாக இருக்கீங்க ஹேண்டில் யூ கேன் டூ நைஸ் ஒர்க்னா ஃபாண்டன்ட்ல சூப்பராக பண்ணி. நாட் எவ்ரிபடி டஸ் ஃபாண்டன்ட்ல, ஒன்றுலாம் பார்க்க பயமாக இருக்கும். ஓகே, பட் தென் அவங்களுக்கும் ஆர்டர்ஸ் வருது. ஸோ நீங்கள் சூப்பராக பண்ணுவீங்க ஃபாண்டன்ட்ல ஒர்க் அப்படின்னா அது ட்ரை பண்ணலாம். வாட் எவர் இட் இஸ். இப்போ ஃபாண்டன்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் சுகர் பேஸ்ட்ரி. இல்லை அப்போ சுகர் பேஸ்ட்ரி வேணாம், நான் நல்லா பண்ணுவேன், ஆனால் சுகர் பேஸ்ட்ரி இப்போ நானே என்ன பண்ணேன் ஒரு தடவை ஒரு கப்புள் ஆஃப் டைம்ஸ்னா இந்த கிளே ஒர்க்லாம் பண்ணேன் சொன்னேன் இல்லையா? என்ன சொன்னேன், டாப்பர் நீங்கள் கிளேல வாங்கிருங்க, ஃபாண்டன்ட்ல ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. தே யூஸ் டு டெல் மீ ஃபாண்டன்ட் வேஸ்ட் தானேங்க, விச் ஜஸ்ட் சுகர் பேஸ்ட்ரி, ஆனால் நான் அதுக்கு வந்து அந்த குட்டி மினியேச்சருக்கு ஐம் ஸ்பெண்டிங் லைக் 500 rupees 1000 rupees. நான் அவங்களுக்கு என்ன சொல்வேன் ஐடியா அப்படின்னா, அதை நீங்க கிளேல வாங்கிருங்க, முடிச்சுட்டு அந்த கிளேல ஒரு மேக்னெட் ஒட்டி ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கேக் டாப்பர்ஸ் பண்ணலாம். இது ஒண்ணுமே ஸ்கை இஸ் தி லிமிட் தான் சொல்வேன். நீங்க என்ன பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ணிடலாம். ஜஸ்ட் தட் அந்த ஒரு யூஎஸ்பி கண்டுபிடிக்கணும், இல்லை வாட் நம்மளுக்கு பிடிச்சதுலேயே என்ன நம்ம யூனிக்காக பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும். ஸோ அதை பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு we can survive. அதுவும் சென்னையிலலாங்க நான் சொல்கிறேன், இன்னும் மை பிளேசஸ் வேறு ரொம்ப சின்ன ஊர்லலாம் இன்னுமே ஒரு 5 ரூபி 10 ரூபி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தே ஆர் ஹெசிடேட்டிங். அப்படி கிடையாது சென்னை பெங்களூரில். யூ ஃபைண்ட் சம்திங் நியூ, எவ்ரிபடி இஸ் ரெடி டு டூ இட். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னோடதே எடுத்துக்கோங்களேன், கேக் ஸ்மாஷ்லேருந்து பேபி பிறந்த ஃபோட்டோகிராஃபி, மைல் ஸ்டோன்ஸ் எல்லா ஃபோட்டோகிராஃபி எடுப்பாங்க. ஸோ பேரண்ட்ஸ் வாண்ட் டு செரிஷ் எனிதிங் தட் தே கம் அக்ராஸ். அவங்க குழந்தையோட ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸை எப்படிலாம் செரிஷ் பண்ண முடியுமோ பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ யூ கம் அவுட் வித் சம்திங் நியூ, டெஃபினட்டாக இங்கெல்லாம் வரவேற்பாங்க. ஸோ நைஸ் மேம். ஆக்சுவலி உங்கள் ஜேர்னிலேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்போ நம்ம வந்து பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. பட் அதுக்கு முன்னாடி தேர்ஸ் அ ஸ்ட்ரகிள். ஏதோ நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்ததுக்கப்புறம் அண்ட் இந்த ஒரு விஷயம் கிளிக் ஆனதோடனே யூ ஸ்டார்டட் த ஜேர்னி. டக்குன்னு நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்ல, யூ ஆர் லைக் எப்படி சொல்கிறது, அதுக்குண்டான R&Dலாம் போட்டு நீங்கள் உங்களை வந்து எக்யூப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு தான் சொல்ல முடியுமே. அண்ட் யூர் ஃபைனலி பீயிங் ஹியர் அண்ட் பீயிங் அ இன்ஸ்பிரேஷன் டு எவ்ரி உமன் அவுட் தேர். So thank you so much for this wonderful conversation. Thank you. Nice talking with you.